நம்ம ஊர் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கும், பொண்ணு வீட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துரும். ஏதோ ஒரு விஷயத்துல. அது சமயத்துல சண்டையா மாறிடும். இது இந்த மாரி பிரச்சனை வரும்போது, இது மத்த ஒரு சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கெல்லாம் வெறும் வாய மலர்றதுக்கு அவலு கிடைச்ச மாரி போட்டு அத போட்டு அரைப்பாங்க. அந்த மாரி நம்ம ஊர்ல எப்பொழுதுமே இந்த கல்யாணத்தப்போ பொண்ணு வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்னா, முடிஞ்ச வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கறக்கணும் அப்படின்னு இவன் நினைப்பான். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன நினைச்சான், இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டிலேருந்து கறந்தால் தான் இப்போ முடியும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, குழந்தையெல்லாம் வந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எவ்வளவு கேட்க முடியுமோ கேட்போம் அப்படின்னு இவன் செய்வான். இந்த மாதிரி நம்ம ஊரில் உண்டு. இது எதுக்காகன்னா, அந்த ஊரில் ஒரு கௌரவமாக சொல்லிக்கிறதுக்கு, பொண்ணு வீட்டில் இதெல்லாம் செஞ்சாங்கங்க, இவ்வளோ பவுன் நகை போட்டாங்க, இவ்வளவு பாத்திர பண்டங்கள்லாம் கொடுத்தாங்க, கட்டு பீரோலாம் கொடுத்தாங்க அப்படின்னு இவங்க ஊரில் பெருமையாக பேசிக்குவாங்க. அது மாதிரி பொண்ணு வீட்டுக்காரனும் பேசுவான். மாப்பிள்ளை வீட்டில் இதெல்லாம் செஞ்சாங்க, இவ்வளோ நகை போட்டாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, இவனும் பெருமையாக அந்த ஊரில் பேசிக்குவான். இது நம்ம ஊரில் உள்ள கௌரவ பிரச்சனை. அப்படி தான் இருக்கும்போது இந்த கனகாம்பரத்தில் அப்பா இருக்கார், பீதாம்பரம் இருக்கார், அவருக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்தது. என்னன்னா, சரி இந்த கனகாம்பரம் விரித்த வலையில் ஏகாம்பரம் நல்லா மாட்டிக்கிட்டான், அதனால் இந்த கல்யாணத்தில் நம்ம ஏதாவது கண்டிஷன் போட்டு முடிஞ்ச வரைக்கும் கறந்து விடுவோம் அப்படின்னு இவர் கனகாம்பரத்தை கூப்பிட்டாரு. கனகாம்பரம், நீ அடுத்த தடவை மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் ஒத்துக்கணும்னு சொல்லி கேளு, கண்டிஷனாக போடு. அவர் முடியலன்னு சொன்னால் கல்யாணம் நின்னாலும் நின்றுடும் அப்படின்னு சும்மா ஒரு பயமுறுத்தல் கொடு அப்படி சொல்லி இவர் அனுப்புகிறாரு. இவருக்கு ஆசை, ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கிடுவோம். எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் லாபம் தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவரும் யோசனை பண்ணி சொல்லிட்டார். இவளும் போய் அடுத்த தடவை இந்த வாரம் சந்திக்கும்போது அவ சொல்கிறான், அந்த என்னென்ன அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன செய்யணும் சொல்கிறா, லிஸ்ட்டு சொல்கிறா. அதை கேளுக்க பாட்டில், நம்ம கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கணும், நாட்டியமும் சினிமா பாட்டும் வச்சு காட்டணும், அதாவது கல்யாணத்தில் கச்சேரி டான்ஸ்லாம் வைக்கணும், அப்புறம் நகை என்னென்ன போடணும்னு சொல்கிறா. ஜிமிக்கி, முத்துச்சர மாலை, வைர மூக்குத்தி, காதோலை, கலகல ஜில்ஜில் வளையல், கலகல காலில் போடும் ஜிலேபி கொலுசு, காசு மாலை தான் வேணுமே அப்படின்னு இவ கேட்குறா. இந்த நகையெல்லாம் எனக்கு வேணும்னு. இவன் சொல்கிறான், பயமாகுதே, 1000, 2000, 3000, அடேங்கப்பா தங்க நகை 3000 அப்படின்னு சொல்லி இவன் இது இவனுக்கு கொஞ்சம் மறுக்க முடியல, சம்மதிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு 2ஆம் கட்டனால செலவாகுமே, இங்கே போவேன் அப்படி இவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, என் கையை தொடாதே சாமி, உன் காசு பணம் செலவாகும், முன் சொன்னதெல்லாம் என்ன, இப்போ சொல்ல போவதும் என்ன, முதல்ல சொன்னீங்கள அதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னியே, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், கோபம் கொள்ளாதே சம்பா, குங்கும சந்தன கும்பா, தேவையான நகையெல்லாம் வாங்குகிறேன், இப்போது வாங்குகிறேன் சொல்லிவிட்டு, அப்புறம் பன்னீர் சொம்பு, பலவித டம்ளர், வெந்நீர் போட அண்டா குண்டா, கட்டில் மெத்தை, கண்ணாடி பீரோ, சோப்பு சீப்பு, சுனோ பவுடரு வாங்குகிறேன், எல்லாம் வாங்குகிறேன், நாதஸ்வரம் மேலே வச்சு நாகரிகமாக ஜோடித்து நம்ம கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுக்கிட்டதில் அவன் பூம்பு மாடி மாதிரி அந்த கல்யாண மயக்கத்தில் அவன் பூம்பு மாடி தலையாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் மேலே 2 பேரும் இவன் போய் அவங்க அப்பாவை போய் பார்த்து சொல்ல போகிற இது அடுத்தது பகுதியில் வரும். அது வரைக்கும் காத்திருங்கள். இப்போ இந்த பாட்டை கேளுங்க.
அவங்க சந்திச்சிருக்கிற பாட்டை. நம்ம கல்யாணம் ரொம்ப நல்ல நடக்கணும், அத்தான் நம்ம கல்யாணம் ரொம்ப நல்ல நடக்கணும். நாட்டியம், சினிமா, டான்ஸ். என்ன டான்ஸ்? தை தை திதி தை தை திதி தை தத்தடாங்குடி குடங்குடி குடகு ஜிம் தல ஜிம் தல ஜிம் ஜிம் தல ஜிம் தல ஜிம். நாட்டியம், சினிமா, டடடா பாட்டம் வச்சு காடணும். நாட்டியம், சினிமா, டடடா பாட்டம் வச்சு காடணும். அது என்னத்துக்கு? புல் குதிரை ஆட்டம், சம்பா புல் குதிரை ஆட்டம், ஜிம்மு டக்கு முக்குமேக்கு ஜிம்மு டக்கு முக்குமேக்கு ஜிம்மு கத்திரி வெண்டக்கா முத்தல் முருங்கக்கா அதிரி சுண்டக்கா. புல் குதிரை ஆட்டம் வைச்சா மொய்க்கும் ஜன கூட்டம். ஜிம் ஜிமிக்கி ஜிமிக்கி ஜிம் ஜிமிக்கி. என்னது? ஜிமிக்கி. முத்துச்சர மாலை வைர மூக்குத்தி காதோலை. கல 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 ஜில் ஜில் வளையல். கல 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 ஜில் ஜில் வளையல். காலில் போடும் ஜிலேபி கொலுசு காசு மாலை தான் வேணுமே. பயமாகுதே. 1000, 2000, 3000. அடி அப்பா பயமாகுதே. தங்க நகையே 3000 செலவாகுமே, எங்கே போவேன்? என்ன இப்போ சொல்ல போவதும் என்ன? கோபம் கொள்ளாதே சம்பா குங்கும சந்தன கும்பா. கோபம் கொள்ளாதே சம்பா குங்கும சந்தன கும்பா. தேவையான நகைகள் எல்லாம் வாங்குறேன், இப்போ வாங்குறேன். பன்னீர் சொம்பு பலவித டம்ளர் வெந்நீர் போட அண்டா குண்டா. கட்டில் மெத்தை கண்ணாடி பீரோ சோப்பு சீப்பு சுனோ பவுடரு வாங்குறேன், எல்லாம் வாங்குறேன். நாதஸ்வரம் மேளம் வைத்து நாகரீகமாய் ஜோடித்து. நாதஸ்வரம் மேளம் வைத்து நாகரீகமாய் ஜோடித்து. நம்ம கல்யாணம் ரொம்ப நல்ல நட. நாதஸ்வரம் மேளம் வைத்து நாதஸ்வரம் மேளம் வைத்து நாகரீகமாய் ஜோடித்து. நாதஸ்வரம் மேளம் வைத்து நாகரீகமாய் ஜோடித்து. நம்ம கல்யாணம் ரொம்ப நல்ல நடக்கணும்.